ரிஷபராசி அன்பு உள்ளங்களே, உங்களுடைய அற்புதமான படைப்பும் அற்புதமான நிலையும் பொருளாதாரத்தின் மீது தான் இருக்கும். உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் என்ஜான் உடலுக்கு சிரசை பிரதானம்னுவாங்க. இல்லை எனக்கு பணம் தான் பிரதானம், அது இருந்தால் நான் உலகத்தில் எல்லாம் வாங்கிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட கொள்கையை உடையவங்க நீங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் சூழ்நிலையும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி உழைக்கணும், பிழைக்கணும், காசு சம்பாதிக்கணும், இதுதான் உங்களோட கவனமாக இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு 7ல் சூரியன் இருக்குது. இந்த சூரியனோட சனி சேரக்கூடாது, ராகுகேதுகள் சேரக்கூடாது. அதோட நீங்கள் பிறந்த நேரத்தில் அது இதெல்லாம் சேரக்கூடாது. அதில் மாந்தி நிற ஒரு கிரகமும் சேரக்கூடாது. இன்னும் உள்ள நுட்பங்களை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களை அழகாகவே எவ்வளோ விஷயங்கள் இது உள்ளே இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சிக்க முடியும். அதனால் ஒரு கிரகம் போய் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது, திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. அதாவது இப்படி சில இடங்களில் சில கிரகம் இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த சூரியனுக்கு நல்லது செய்யணும்னு வந்தால் கூட இந்த கிரகத்தில் இருக்க கிரகங்கள் என்ன பண்ணிடணும், இந்த நட்சத்திரத்தின் மூலமாக அந்த நட்சத்திர அதிபதியாக இருக்கிறது போய் அந்த கிரகத்தை பிடிச்சி அந்த கிரகத்தின் மூலம் இதை ஆஃப் பண்ணிடும். எப்படி இன்றைக்கி கார்த்திகை மாதம்னும் போது இருள் சூழ்ந்து இருக்குது. ஏன்னு கேட்டால் விடிய காலில் சூரிய உதயத்தை லேட்டாக பார்க்கணும். காரணம் தட்பவெப்பநிலை. அதுபோல தான் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, என்னங்க குரு பயிற்சி வந்தோன்னு நல்லது நடக்கும்னு சொன்னால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன்னு நினைப்பீங்க. குரு பயிற்சி நல்லது தான் நடக்கும். ஆனால் குரு எங்கே இருக்கார்? உங்களுடைய 8ஆம் இடத்துக்குடைய சாரத்தில் தான் இருக்கார். அப்படி இருக்கும்போது 8ஐ நீங்கள் பார்ப்பீங்களா? உங்களுக்குள்ள லாபத்தை பார்ப்பீங்களா? இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா, நீங்கள் செஞ்ச தர்ம கர்மத்தின் மூலமாக இருக்குது. உங்களுக்கு 5ஆம் இடமாகிய கன்னியை பொறுத்து இருக்குது. அப்போ இந்த கன்னிக்கு லாபஸ்தானத்தை நீங்கள் தூண்டுறதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ உங்கள் புத்திரர்களால் உங்களுக்கு கடன் வரும். உங்கள் குழந்தைகளால் உங்களுடைய படிப்பு மற்ற எல்லா செலவுகளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னோட அது குரு பயிற்சி நமக்கு ஏதாவது பலன் தரும். எப்படி தரும்? பிள்ளைங்களுக்காக செய்கிறது உங்களுக்கு கடன் மாதிரி தெரியும். உங்களுக்கு தெரியாது, அது கடனாகவும் தெரியாது, செலவாகவும் தெரியாது. ஆனால் செலவுன்னு தான் சொல்லுவீங்க. அப்படி தான் என்கிட்ட ஜாதகம் கேட்குறாங்க, ஐயா எனக்கு எப்போ தான் ஐயா கட்டுக்கு வருவேன்னு. நீ கட்டுக்கு வருவதற்கு இந்த கிரகங்கள் ஒத்துழைப்பு தருது. ஆனால் நீ அடையிற யோகம் அடையிலையே. நீ உன்னுடைய யோகத்தில் அந்த ஒரு செகண்ட் நீங்கள் தள்ளிடுச்சிங்கன்னு வச்சிங்களேன், அது என்ன பண்ணிடுது, 7 பாகையை தாண்டி போயிடுது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் பிறப்பு நேரத்தை உங்களுக்கு லக்ன புள்ளின்னுலாம் சொல்லுவாங்க. அந்த லக்ன புள்ளின்னு உங்கள் உயிரோட்டம், உங்கள் ஆன்மா எப்போ இந்த பிரபஞ்சத்தில் அம்மாவுடைய கருவிலேருந்து வெளியில் வரும்போது அந்த தொப்புள் கொடி இருக்கிறாங்களோ அந்த டைமில் உங்களுடைய பிரபஞ்சத்தோடைய ரகசியமே அவ்வளோதான். அது எத்தனை பாகையில் இருக்கோ அத்தனை பாகையில் 12 ராசியிலையும் ஒவ்வொரு ஆங்கிளில் இந்த கிரகங்கள் மூவ் ஆகும்போது அந்த சம்பவத்தை உண்டு பண்ணும். கல்யாணம் பண்ணுறது, குழந்தை குட்டி இருக்கிறது, பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கறது, இது எல்லாமே இது செய்கிற நேரம். அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து தான் இந்த சூரியனை வளர்ச்சியை நோக்கி போகிறது. நல்லது செய்தா கெட்டது செய்தான்னு நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு தான் தனிப்பட்ட முறையில் எங்களை பார்த்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து நீங்கள் செயல்பட வைக்கிறீங்க. நாங்கள் செயல்படுறோம். அப்படி செயல்பட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறோம். உன் உடம்புல இந்த இடத்துல இந்த நோய் இருக்குது, இத்தனையாம் தேதி இந்த மாதிரி தான் ஆக போகுது, இந்த மாதிரி அறுதியிட்டு உங்களுடைய நெறிய நாங்கள் வழிபடுத்துவதற்கு முன்னாடி நீங்கள் நான் என்ன செய்கிறதுன்னு பாருங்கள். கஷ்டப்பட்டு 10 காசு இல்லைங்க, நான் பரிதாபப்பட்டு சரி, நான் அந்த பரிதாபத்தோட நிலைமை ஒன்றை மேலும் கடங்காரனாக ஆக்கிறதா தான் அர்த்தம். பெத்த தாய்க்கு சோறு போடணும், இல்லை தந்தைக்கு சோறு போடணும், குருவுக்கு கட்டணும். இதுதான் சொல்லி பார்த்தாங்க. இலவசம்னு சொல்லிட்டு அரசாங்கம் தருதுன்னு நீங்கள் படிக்க வச்சிங்க. அப்போ கவர்மெண்ட்டு படிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, அவங்க சொன்னாங்க, செஞ்சாங்க. இப்போ நிறைய ஜனங்கள் எல்லாரும் அதிக படிப்பு, புது படிப்பு, வித்தியாசமான படிப்பு, அரசாங்கத்தையே வேணாம், நம்ம ப்ரைவேட்டில் செஞ்சுக்கலாம், இப்படியெல்லாம் எண்ணங்கள் உருவாகும் போது எண்ணற்ற தொழில் நுறைகள் உங்களுடைய எண்ணங்களும் பெருகி போச்சு. ஆனால் டைமுக்கு ஏற்ற காரியங்கள் செய்யலை இல்லைங்க. நீங்கள் தொழில் செய்கிறது எங்கே செய்யணும்? உங்கள் தொழில் ஸ்தானத்தில் போய் செய்யணும். நீங்கள் 4ஆம் இடம் என்று உங்களுடைய பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டே தொழிலை செஞ்சுக்கிட்டு உட்காந்துருங்க. அப்போ 4ஆம் இடத்துக்கு இப்போ சூழ்நிலை பாதிக்குதா இல்லையா? நைட் ஷிஃப்ட் போட்டாங்க, உடனே கதவை சாத்திக்கிட்டு மனைவியை வெளியில் அனுப்பிட்டு, இல்லை கணவனை வெளியில் அனுப்பிட்டு கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டுருங்க. அப்போ உங்களுக்கு பெட்ரூமோட பிரச்சனை வருமா வராதா? உங்கள் தனிப்பட்ட சுகம் பாதிக்கப்படுதா இல்லையா? அப்போ தொழில் ஸ்தானத்தில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 4 பேர் போகிற இடம் வர இடத்துல போய் நடு வீட்டில் போய் படுத்துக்குவாங்க.
என்ன அவருக்கு நைட் ஷிஃப்ட் இல்லை, அந்த அம்மாவுக்கு நைட் ஷிஃப்ட்டு பண்ணுவாங்க, பிள்ளைய போட்டுக்கிட்டு அவர் படுத்திருப்பார், இல்லை அந்த அம்மா படுத்திருக்கோம். அப்போ இது தர்ம கர்மாதிபதின்றா என்ன? எப்படி நீ தர்மத்தை வெல்லணும், எப்படி கர்மத்தை சொல்லணும், இது ரெண்டுக்கும் இடையில என்ன நடக்குது, இதுதான். அப்போ ஐயா இதெல்லாம் நடக்குது சரிங்கய்யா, இந்த கோச்சார பலன் ஏதாவது உதவுமானா எப்படி உதவும்? நாங்கள் நீ போய் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு வண்டியில் ஏறுறதுக்கு, வண்டியில் டிக்கெட் கொடுத்தாச்சு, வாங்கியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. உன்னுடைய ரிசர்வேஷன் இல்லாதனால 10 பேர் நிற்கும் போது நீங்கள் சேர்ந்து நிற்கிற. ஐயா இடம் எப்போ கிடைக்குன்னா எப்படி கிடைக்கும்? நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி நல்ல வேலை நிற்க சொன்ன வார்த்தையை கேட்டுக்கிட்டு அதில் ஏறினதுனால வண்டியில் வர, இல்லைன்னு வச்சு ஒரே கூட்டமாக இருக்குன்னு வெளிலன்னா அப்புறம் நீ எடுத்த டிக்கெட் என்ன ஆகும்? வேறு வண்டியில் போகலான்னா எப்படி? இந்த வண்டிக்கு புக் பண்ணிட்டு வேற ஒரு வண்டியில் போக முடியாது. இந்த காலத்தில் இந்த வயசுக்கு ஏற்ற சூழ்நிலையில் நீ செயல்படும் பொழுது உங்களுடைய காலம் உங்களுக்கு ஒரு கால கட்டாயத்தை போட்டு வைக்கும். அந்த கால கட்டாயம் சிறப்பாக இருக்கா, சிறப்பு இல்லாமல் இருக்கா, எப்படி செஞ்சால் அந்த சிறப்பு அடையும் என்ற விதங்களை சொல்லி தர்றதுக்கு பரிகாரம் சொல்கிறீங்க. பரிகாரம் செய்யலாமான்னு கேட்குறீங்க. பரிகாரம் ஒரு சில விஷயத்துக்கு தான் இயக்குகிறதா? அந்த கிரகத்தை நீங்கள் இயக்குறீங்களா, கிரகம் உங்களை இயக்குதா? இதெல்லாம் பார்த்து தான் பரிகாரம்லாம் சொல்ல முடியுமே தவிர இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லிட முடியாது. ஆகையினால இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அற்புதமான காலம்தான், நேரம்தான். அதை நீங்கள் பயன்படுத்த கற்றுக்கிற விதத்தை பொறுத்து, உங்கள் ஜாதக அமைப்பு பொறுத்து தான் சிறப்பை தரும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு? இன்னைக்கு கன்னி ராசியில அதாவது சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்படி இன்னைக்கு சுக்கிரன் போய் இன்னைக்கு கட்டன்றது கன்னி ராசியில போய் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு அதாவது இந்த சுக்கிர பகவான் 2ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிரன் பார்க்கும்போது உங்களுக்கு நீச்சத்துல இருந்து 2ஆம் தேதி அன்னைக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறாரு, துலா ராசிக்கே போறாரு. அப்படி போகும்போது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தரார். அதாவதுன்றது எப்பயுமே பழமொழி சொல்லுவாங்க, சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும். சாதிக்கிற எண்ணம் இல்லாம ஏதோ கடமைக்கு ஒரு வேலை செஞ்சோம்னா அவங்களால சாதிக்கவே முடியாது. நீங்க இதுக்கு முன்னாடி ரிஷபராசிக்காரங்க நிச்சயமா அதாவது ஆர்வத்தோட ஒரு விஷயத்துல இறங்கி செஞ்சிருந்தாலும் நீங்க நிறைய விஷயத்துல சாதிச்சிருக்க முடியாது. அதாவது தோல்வி, நம்ம வியாபாரம் தோல்வி, நம்மளோட தொழில் முடக்கம், வருமான தடை, காசு பண நஷ்டம், கொடுத்த இடத்துல வாங்க முடியாம, வாங்க இடத்துல கட்ட முடியாம, வெச்ச நகையை திருப்ப முடியாம, அடிமேல அடிபட்டு, அதாவது வாழ்க்கையில ரொம்ப ஒரு அகல பாதாளத்துக்கு போன மாதிரி ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்க ராசியாதிபதி சுக்கிர பகவான் கன்னி ராசியில இதுக்கு முன்னாடி நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருந்தார். நீச்சம்னா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீச்சம்னா அந்த கிரகம் செயல் இழந்துருவார், வேலை செய்ய மாட்டார். அப்ப நீச்சம் அடைஞ்ச சுக்கிர பகவான் இந்த மாசத்துல 2ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசியிலிருந்து அவர் தன் சொந்த ராசிக்கு துலா ராசிக்கு வர்றார், ஆட்சியா உட்கார்றார். அப்படி உட்காரக்கூடிய காலகட்டத்துல தான் நிச்சயமா உங்களுக்கு பார்த்தா நல்ல பலன்களை கொடுக்கிறார். பொதுவாகவே சுக்கிரன் அவர் ஆட்சியா உட்காரும் போது முதல்ல என்ன கொடுக்கிறாருன்னா வாகன யோகத்தை தரார். நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு வண்டி எடுக்கணும், கார் எடுக்கணும், மாற்றணும், புதுப்பிக்கணுன்ற ஆசை, ஐடியா எண்ணம் நிறைய இருந்திருக்கும். ஆனால் செய்ய முடியாம சில விஷயங்கள் தாமதமாயிருக்கும். சிலர்லாம் எடுத்துட்டு நம்ம அவசரப்பட்டு எடுத்துட்டோமோன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எடுத்தவங்களுடைய மனநிலைமையும் மாறும், எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு, மாற்றணும் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆர்வம் கண்டிப்பா பெருகும். ஏன்னா சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் உட்காரும் போது முதல்ல கொடுக்கறது வாகன யோகம், 2வது மனைவிக்கு ஹெல்த் ஆரோக்கியம் மாற்றம். சரி, கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் மனைவி கொடுக்குறாரு, கல்யாணம் ஆகாதவங்களுக்குன்னு கேட்டால் அம்மாவுக்கு கொடுக்குறாரு, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, வளர்ச்சி கொடுக்குறாரு. அப்ப இது போக பார்த்தா இந்த காதல் கல்யாணம், காதலுக்கெல்லாம் இந்த மாசம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா சுக்கிர பகவான் தன் சொந்த வீட்டில் உட்காந்து 2ஆம் தேதி தன் சொந்த வீட்டில் துலா ராசியில உட்கார்றவர் அடுத்தது 26ஆம் தேதி தான் துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு மாறுறாரு. அப்ப இதுக்கிடையில் எத்தனை நாள் வருது? 25 நாள் கிட்டத்தட்ட. அப்ப அந்த 25 நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். தொட்டது தொலங்கும், வெச்சது விலங்கும், எதிர்பார்க்கறது நடக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும்,
காதல் திருமணம் எல்லாம் கை கொடுக்கும். சரிங்களா? அப்ப இது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த மாசத்துல வந்து வரக்கூடிய சுக்கிர பகவான் தன் சொந்த வீட்டில் உட்காந்துட்டு 25ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா, அதாவது 26ஆம் தேதி விருச்சிக ராசியில போய் உட்காரும் போது உங்க வீட்டுக்கு அதிபதி அவர் 7ஆம் இடத்துல போய் கலஸ்திர ஸ்தானத்துல உட்கார்றதுனால திருமண தடைகள் எல்லாம் விலகும். அதாவதுன்றது 25ஆம் தேதி வரைக்கும் வளர்ச்சி பாதை நல்லா இருக்கும். 26ஆம் தேதியிலிருந்து பார்த்தா திருமண தடைகள் விலகும். ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் தான், அதாவது விருச்சிக ராசி தான். அந்த விருச்சிக ராசியில தான் உங்க ராசிக்கு அதிபதியே உட்கார்றாரு. அப்ப என்ன பண்ணுவாரு? மாங்கல்ய சப்போர்ட் பண்றாரு, திருமண தடைகள் விலைக்கு தராரு. சரிங்களா? அப்ப நான் சொல்றது 25ஆம் தேதி போய் உட்காரும் போது 26, 27, 28, 29, 30 கிட்டத்தட்ட இந்த 6 நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தபடி உங்க ராசிக்கு வந்து 2ஆம் இட தனஸ்தானத்துக்கு அதிபதியும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி எப்பயுமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதன் தான். அந்த புதன் பாருங்க இப்ப 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார், அதாவது செவ்வாய் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி செவ்வாய் வீட்டுல உட்காரக்கூடிய புதன் பகவான் இப்ப இயல்பு நிலையில நல்லதான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய புதன் பகவான் 10ஆம் தேதி விருச்சிக ராசியில வக்ரம் அடைகிறார். அப்ப விருச்சிக ராசியில புதன் பகவான் வக்ரம் அடையும் போது அப்ப நமக்கு வந்து பார்க்கும்போது 7ஆம் இடம் இல்லையா, 7ஆம் இடம்ன்றது மாங்கல்ய ஸ்தானத்துல போய் புதன் வக்ரம் அடைஞ்சு அவர் வந்து அடுத்தது வந்து பார்க்கும்போது கரெக்டான்றது 23ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து கரெக்டா விருச்சிக ராசியில வக்ரத்துல தான் இருப்பார். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 13 நாள் வந்து புதன் பகவான் வந்து விருச்சிக ராசியில வக்ரத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் என்ன பண்றாருன்னா 23ஆம் தேதி அன்னைக்கு ரிபேஸ்ல வர்றாரு, வந்து துலா ராசியில வக்ரமாகிறார். அதுல ஒரு 7 நாள் வக்ரத்தில் இருப்பார். அப்படி உட்காரக்கூடிய காலம் உங்க கல்வியில பெரும் மாற்றத்தை கொடுக்கிறாரு, கல்வியில மாற்றத்தை தராரு, படிப்புக்கு உண்டான பலன் கொடுக்கிறாரு, சிந்திக்கிற தன்மை கொடுக்கிறாரு. சரிங்களா? இப்படி உட்காரக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதே சமயத்துல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 4ஆம் இடம், பொதுவா உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். சூரியன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு 15 நாளாவே உங்களுக்கு ரொம்ப ஒரு தொழில் ரீதியான ஒரு தடை, அதாவது ஒரு சில வளர்ச்சிகள் தடை, நினைச்ச காரியம் பண்ண முடியாம, அதாவது ஒரு சிலர்லாம் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில தான் ஒரு 15 நாளா உங்களை வச்சுட்டு இருந்திருப்பார். ஏன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி இன்னைக்கு வந்து சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6ஆம் இடத்துல துலா ராசியில அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா போய் நீச்சம் அடைஞ்சிட்டார். பொதுவா ஒரு கிரகம் நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுவாருன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டார். உங்க ராசிக்கு அதிபதி வந்து எப்படி அதாவது வந்து சுக்கிர பகவான் 2ஆம் தேதி வரைக்கும் வந்து நீச்சமா இருக்கிறாரோ அது போல 4ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து சூரியன் போய் கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது அவரு இன்னைக்கு வந்து 17ஆம் தேதி வரைக்கும் அவர் துலா ராசியில வந்து பார்த்தா நீச்சம் அடைஞ்சிருப்பாரு. 17ஆம் தேதி தான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போறாரு. அப்ப 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப சூரியன் பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். சூரியன் போய் பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுக்கிறாருன்னா அப்ப அந்த சூரிய பகவான் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் வாய்ப்பு, அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது திருமணத்தை கொடுக்கிறார். திருமண தடைகள் விலகும். ஏன்னா உங்களுக்கு வந்து மாத கிரகம் சூரியன் தான். அப்போ உங்களுக்கு 17ஆம் தேதியிலிருந்து கலஸ்திர ஸ்தானத்துல உட்காந்துருவார். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் திருமண யோகம் எல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? அதே சமயத்தில் அப்படி உட்காரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அப்ப 16 தேதி வரைக்குமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அதாவது ஜாதகருக்கு அப்பாவுக்கு சரியில்லை, மனஸ்தாபங்கள் வரலாம், குடுக்கல் வாங்குற இடத்துல கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம். அதே மாதிரி நம்ம தொழில் ரீதியாக கொஞ்சம் தடைகள் வரலாம், அலுவலகம் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் தடைகள் வரலாம், கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் பகவான் இப்ப 7ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறார். அப்ப இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டுல ஆட்சியா உட்காரக்கூடிய காலகட்டத்துல, அதுவும் குறிப்பா உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சியா உட்காரக்கூடிய காலத்துல திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்றார். இதுல நிறைய விஷயங்கள் பாருங்க. அதாவது உங்க ராசியாதிபதி போய் கலஸ்திரஸ்தானத்துல உட்கார்ந்தும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தபடி புதன் பகவானும் போய் கலஸ்திரஸ்தானத்துல உட்கார்ந்து அவரும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. அது போக பார்த்தீங்கன்னா கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்திரஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் உட்கார்ந்து இருக்கிற காலம் அவரும் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலம் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே சமயத்தில் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் காரகனும் 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான்
3ஆம் இடத்துல போய் கரெக்டா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா குரு பகவான் கடகராசியில உச்சம் அடைஞ்சு உட்காந்துட்டார். அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா குருவே ஒரு இடத்துல உச்சம் அடைஞ்சு உட்கார்றாரு. குறிப்பா உங்களுக்கு தைரியஸ்தானத்துல உச்சம் அடைகிறதுனால நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதாவது எத்தனை தேதி வரைக்கும் வராருன்னு பார்த்தோன்னா ஒரு 20 நாளைக்கு அவர் வந்து கடகராசியில் போய் அவர் உச்சம் அடைகிறார். இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஆனா அதே சமயத்துல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி அன்னைக்கு அதே கடகராசியில் என்ன பண்றாருன்னா வக்ரம் அடைகிறார். நார்மலா இருந்தவர் அதுக்கப்புறம் அதே கடகராசியில் வக்ரமாகிறார். அப்ப வக்ரமாகும் போது என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி வக்ரமாகும் போது பின்னோக்கி பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது 3ஆவதா உங்க ராசி பார்க்கிறார், தைரியஸ்தானமா பார்க்கிறார். இதுவும் ஒரு நல்ல வாய்ப்பு தான். அதனால பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கடல்ல நம்ம வந்து நமக்கு நீச்சல் தெரிஞ்சா கூட குதிச்சறன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்வத்தோட அந்த கடலை குதிச்சோம் அப்படின்னா நம்ம வெளியில வந்துடலாம். ஆனா நீச்சல் தெரிஞ்சு கூட ஆர்வம் இல்லாத, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத குதிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சா கூட நம்ம தப்பிச்சு வர முடியாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா நமக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை போராடும் கூட குணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அதில் சாதிச்சு நம்ம வெளியில வர முடியும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி 11ஆம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சனி பகவான் வந்து உங்க ராசி பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ வக்ரத்துல போறதுனால பார்க்கலன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்போ வந்து இந்த மாசம் 28ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் வந்து நிவர்த்தி அடைகிறார். அப்ப 28ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு. அப்ப முன்னோக்கி வரும்போது சனி வந்து 3ஆம் இடம் உங்க ராசி தான் பார்ப்பாரு. அப்படி பாக்குறனால 28ஆம் தேதிக்கு மேல சனியுடைய வேலையும் உங்களுக்கு நல்லது ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவாரு. அதனால எப்படி பார்த்தாலும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தைரியஸ்தானத்துல குரு இருக்கிறது நிச்சயமா தொழில ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பலம், மண்மனை கட்டுறதுக்கு ஒரு பலம், வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு பலம், திருமண தடைகள் விலகிறதுக்கு ஒரு பலம். சரிங்களா? இது போக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு புதன், செவ்வாய், அதே மாதிரின்றது மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் கலஸ்தரஸ்தானத்துல பாக்குறதுனால திருமணக்கு நல்ல யோகம் உண்டு. அதே மாதிரி இந்த செவ்வாய், அதாவது வந்து இந்த ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு, ஏன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதின்றது மட்டும் இல்ல, பயணங்களுக்கு அதிபதி அவர் தான் ஓரளவுக்கு. அதாவது வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி பயணம், இந்த மாதிரி வெளி மாற்றங்கள் இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்க போகுது. அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. ரிஷபராசி உங்க ராசிநாதன் இந்த மாசத்துல ராசிநாதன் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா அவர் வந்து நீச்சத்துல இருக்காரு, கன்னியில சுக்கிரன் நீச்சத்துல இருக்காரு. உங்க ராசிக்கு 2ல இருந்த குரு இப்போது 3க்கு வந்திருக்காரு. 3 2 விட 1 குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்ப ரிஷபராசி நேயர்கள் தான் வேலை உண்டு, தான் தன்னுடைய கடமை உண்டு, தன் மனைவி உண்டு, தன் மக்கள் உண்டு. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதை முறியெடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய குணவாதியை கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரங்க. வெற்றி தான் அவங்களுக்கு குறிக்கோள், வெற்றி தான் அவங்களுக்கு எதிர்காலம், வெற்றி தான் அவங்களுக்கு சுபிட்சம், வெற்றி தான் அவங்களுக்கு உற்சாகம். அந்த வெற்றி மேல் வெற்றி, அந்த வெற்றி மேல் வெற்றி வர்றதுனாலதான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமா ரிஷபத்தை வச்சிருக்காங்க, காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக சுக்கிரனை இங்க வச்சிருக்காங்க, காலபுருஷனுக்கு 2ஆம் இடமா மகாலட்சுமி வச்சிருக்காங்க. அத்தனை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது, அத்தனை செல்வங்களையும் கொடுக்கக்கூடியது, அத்தனை பொருள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான் ரிஷபம். அதுக்காகத்தான் பாருங்க, ரிஷபத்துக்குத்தான் அந்த காளை மாடு, காளை மாடுன்னு சொல்லக்கூடாது, ஒரு கோமாதா, ஒரு பசுமாடு, ஒரு காளை மாடு. அதாவது ஓம் சிவசக்தி ஐக்கிய ரூபிணியமாகவும், எங்க சிவன் இருக்காரு, எங்க சக்தி இருக்காரு, 2 பேரும் எங்க இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து எல்லா இடங்களிலும், உலகத்தில் எல்லா இடங்களிலும் நிரம்ப பெற்றவங்க சிவசக்தி ஐக்கிய ரூபிணியை. 2 பேரும் சேர்ந்துதான் இருப்பாங்க. ஆணும் பெண்ணு இல்லாம லோகத்துல எதுவும் நடவாது. நேயர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஆக ரிஷபராசிக்கு மட்டும் அந்த காளை, அந்த கோமாதா, ஏன் அவங்கதான் செல்வத்தை கொடுக்கக்கூடியது, அவங்கதான் செல்வத்துக்கு அதிபதி. அப்ப உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் நீச்சத்துல இருக்கிறாரு. ஆனா கண்டிப்பாக நவம்பர் 2ஆம் தேதி
துலாம்ல சுக்கிரன் வந்துடுறாரு, அவர் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. உங்க வீட்டுக்கு வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். நம்பர் 1. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 6ல சூரியன் நீசபங்க ராஜயோகம், புதன் 2க்கு 5க்குரிய புதன் சேர்ந்திருக்காரு, 12க்குரிய செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. உங்க ராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சனீஸ்வரர் இருக்காரு. எல்லா கிரகங்கள் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு என்ன முக்கியம்? உங்க திசாபுத்தி முக்கியம். தயவு செய்து நேயர் பெருமக்களுடைய திசாபுத்தி முக்கியம். உங்களுடைய திசாபுத்தி ரிஷபராசிக்கு ஆஹா ஓஹோ எல்லாரும் சொல்றாங்க, இனி திட்டுறாங்க. எல்லாரும் ஆஹா ஓஹோ ராஜ சக்கரவர்த்திங்கிறீங்க, சக்கரவர்த்தி யோகம்ங்கிறீங்க, ராஜ யோகம்ங்கிறீங்க, குபேர யோகம்ங்கிறீங்க. ஆனா நமச்சிவாய சுவாமி மட்டும் ரிஷபராசிக்கு கவனமாக இருங்கன்னு சொல்றீங்க. ஏன்? நேத்திக்கு கூட கேட்டார். ரிஷபராசிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்காது, கடகராசிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்காது. கடகராசிக்கு மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் தான் நல்லா இருக்குமா? ரிஷபராசிக்கு சிம்ம லக்கணம் கன்னியா லக்கணம் கடக லக்கணம், ரிஷபராசிக்கு சிம்ம லக்கணம் கடக லக்கணம் என்ன சாப்பிட்ரும்? அந்த மாதிரி புளிஞ்சு எடுத்து ஏப்பத்தை விட்டுரும், புளிஞ்சு எடுத்துரும், நசுக்கி எடுத்துரும். அதுலயும் சூரிய திசையில சுக்கிர பத்தி, சுக்கிர திசையில சூரிய பத்தி வந்தா நீங்க தப்பிக்கவே முடியாது. தயவு செய்து அந்த நிலைப்பாட்டை நீங்க புரிஞ்சுக்கங்க. நிறைய கேட்பாங்க, நிறைய வாழ்ந்து கேட்பாங்க, சுவாமிஜி நீங்க மட்டும் ஏன் ரிஷபத்துக்கு கம்மியா சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. உண்மையையும் சொல்லணும். தயவு செய்து பொய் சொல்லக்கூடாது, உள்ளதை உள்ளபடி சொல்லணும். உங்களை மிகைப்படுத்தி பேசுறதுக்கு நான் யாரு? உங்களை தாழ்வுபடுத்தி பேசுறதுக்கு நான் யாரு? இருக்கிறது மாதிரி சொல்லிட்டா எனக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் வேறுபாடு இல்லாம நம்ம பார்க்கணும். எல்லா உயிரும் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராகி தேவராய். தேவரை எங்க வச்சிருக்காங்க? புல்லுல ஆரம்பிச்சு தேவர்ல எங்க முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அப்ப எல்லா ஜீவனும் ஒன்று. அப்படி மனித நேயத்தோட இருக்கணும். அந்த மனித நேயத்தோட இருந்தால் நம்ம வாழ்க்கையில சுபிச்சத்தை கொடுக்க முடியும், கர்ம பலனை விளக்க முடியும், நம்ம சந்ததி நல்லா இருக்கும். நம்ம சந்ததி இந்த கலிகாலத்துல சந்ததி முக்கியம். எத்தனையில தப்பிச்சு வர வேண்டியிருக்குது. சைக்கிள் ஓட்டுல தப்பிக்கணும், மோட்டர் பைக்ல தப்பிக்கணும், மோட்டார்ல தப்பிக்கணும், ஃப்ளைட்ல தப்பிக்கணும், ஷிப்ல தப்பிக்கணும், வீட்டுக்கார்ட்ட தப்பிக்கணும், பிள்ளைகள்கிட்ட தப்பிக்கணும், வாத்தியார்ட்ட தப்பிக்கணும், ஹெச்எம்கிட்ட தப்பிக்கணும், ஹெச்ஓட்ட தப்பிக்கணும், ஆன்மீகத்துல தப்பிக்கணும், அரசியல்ல தப்பிக்கணும். எத்தனையில தப்பிச்சு ஒரு நிலையான ஏஜுக்கு நம்ம வரணும், ஒரு அனுபவத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் மத்தியமமாக இருக்கும். உங்க திசாபுத்தியை பார்த்துக்கங்க. ரிஷபராசி தான், மிதுன லக்கணம் தான். உங்க ராசிக்கு 12 ரிஷபராசி இருக்காரு. வெளிநாடு போகலாம், ஜவுளி எடுக்கலாம், ஜவுளி வாங்கலாம், ஜவுளி விற்கலாம், ஜவுளி எல்லா சேல்ஸ் பண்ணலாம். பெண்கள் சம்பந்தப்பட்டது ரிஷபராசிக்காரவங்க பெண்கள் இடத்துல மிக கவனம். பெண்கள் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மோகத்துக்கும் போகத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள் ரிஷபராசிக்காரவங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சுயநலம் இருக்கும், என்னதான் இருந்தாலும் அந்த சுயநலங்கள் இருக்கும். அதனால மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த தொழில், வெளிநாடு இருந்தாலும் சரி, உள்நாடு இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்துக்கணும். உங்களுக்கு வேண்டிய மீடியாக்கள் தொழில், எல்லா தொழிலும் பார்த்துக்கிட்டா ரிஷபராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலத்தை இந்த மாசத்துல உங்களுக்கு அச்சாணியாக திகழும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மகாலட்சுமி வழிபாடு, அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள், லலிதா சகஸ்ரநாமங்கள், முழுக்க சுக்கிரனுடைய ஆதிபத்தியம், மகாலட்சுமி ஆதிபத்தியம் இருக்கிறனால ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க. காளஹஸ்தி போயிட்டு நீங்க திருப்பதி போகலாம், திருப்பதி போயிட்டு காளஹஸ்தி போக வேண்டாம். இதை நிறைய பேர் கேட்பாங்க. காளஹஸ்தி போயிட்டு நீங்க திருப்பதி போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தா அம்மாவும் பார்த்துருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இந்த மாசத்துல ஒரு முயற்சியை வெற்றியா கொடுக்கும் என்பதில் நான் ஏற்கனவே வெற்றி மேல் வெற்றின்னு சொன்னேன்ல, அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் நவம்பர் மாதம்.